வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம், அப்புறம் 3வது வசனம். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். என்ன கொண்டாடும்படி? பண்டிகை கொண்டாடும்படி. 3வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவர்கள், எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார், நாங்கள் வனாந்திரத்திலே 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போகவிட வேண்டும், போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டையும் எங்கள் மேல் வர பண்ணுவார் என்றார்கள். பாருங்க, மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் சொல்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கிரு. நாங்கள் விடுதலை ஆகி 3 நாள் பிரயாணம் போய் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் அங்கே பலியிட போகிறோம், கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட போகிறோம் அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப ஆழமான சத்தியங்கள் அடங்கிய வேத பகுதி பாருங்க. 3 நாள் பிரயாணம் போய் பலியிட்டு கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாங்க. அருமையானவர்களே, மோசே இந்த 3 நாள் பிரயாணம் சொல்றாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம் பாருங்க. எல்லாரும் சொல்லுவோம் 3 நாள் பிரயாணம், 2 நாள் பிரயாணம் இல்லை, 4 நாள் பிரயாணம் இல்லை, கரெக்டா 3 நாள் பிரயாணம். அது எதை காண்பிக்கிறது? பழைய ஏற்பாடு எல்லாமே பாருங்க, அது நிழல், இயேசுவை அது காண்பிக்கிறதா இருக்கிறது. இயேசு சிலுவையில் என்ன செய்து முடிக்க போகிறார் என்பதை அது காண்பிக்கிறதா இருக்கிறது. அதனாலதான் பாருங்க, பழைய ஏற்பாடெல்லாம் சிலுவையை நோக்கியே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.